உலக தமிழர்களுக்கு வணக்கம். நான் வெங்கிரத்னம். ஸ்டாலின் அரசோட கையாலாகத்தனத்தால் தான் 6 மாவட்டங்கள் இன்னைக்கு வெள்ளத்தில் மூழ்கிட்டு இருக்கு. திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலை 2 இடத்துல துண்டிக்கப்பட்டிருக்கு. இதுக்கு முன்னாடி இந்த அளவுக்கு மழை வந்திருக்கா? இதுதான் வரலாற்றிலேயே முதல் தடவையா அப்படின்னா பெரிய அளவுலாம் மழை பெய்யவே இல்லை. ஆனால் இவ்வளவு சேதத்துக்கு காரணம் இரவு நேரத்தில் எந்த விதமான எச்சரிக்கையும் இல்லாமல் சாத்தனூர் அணையில் 1,80,000 கன அடி தண்ணியை திறந்து விட்டது தான் இத்தனை கிராமங்கள் வெள்ளத்தில் மூழ்கிறதுக்கு காரணம். இதில் எத்தனை மரணங்கள் மறைக்கப்பட்டுச்சு அப்படின்னே தெரியல. விழுப்புரம் மாவட்டத்திலேருந்து கள்ளக்குறிச்சி, கடலூர், தர்மபுரி, கிருஷ்ணகிரி இத்தனை மாவட்டங்கள் வெள்ளத்தில் மூழ்கி கிடக்கு. ஆனால் மரண எண்ணிக்கை அப்படிங்கிறது வெளியிலேயே வரலை. இந்த திருவண்ணாமலை அப்படிங்கிற அந்த மண் சரிவில் இறந்த 7 பேரோட தகவல் மட்டும்தான் வெளியில் வந்திருக்கு. மற்ற இடங்களில் எவ்வளோ ஆடு மாடுகள் அடிச்சுட்டு போச்சு, மக்களோட பயிர்கள் எவ்வளோ சேதம் அடைஞ்சிருக்கும், எத்தனை பேர் இதில் இறந்தாங்க, எல்லாத்தையுமே மீடியாக்களும் மறைக்கிறாங்களோ, அரசாங்கமும் மறைக்குது அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். இதை நம்ம கொஞ்சம் டீட்டெயில்டாகவே பார்த்துருவோம். ஏன்னா 19 சாத்தனூர் அணை அப்படிங்கிறது திறந்து விடப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னோம்னா அது தரவுகள் இல்லாமல் சொல்கிற மாதிரி ஆகிடும். நம்ம தரவுகளோடையே பேசுவோம். சாத்தனூர் அணையோட முழு கொள்ளளவு அப்படிங்கிறது 119 அடி தான். இந்த 119 அடி அப்படிங்கிறது கடந்த அக்டோபர் கடைசியிலேயே நிரம்பிருச்சு. கிட்டத்தட்ட 112 அடி அக்டோபரில். நவம்பர் மாதத்தில் 118 அடி அப்படிங்கிறது நிரம்பிருச்சு. நவம்பர் கடைசியில், நவம்பர் 3வது வாரத்திலேயே. இந்த நேரத்தில் தான் இந்த பெஞ்சமில் புயல் தொடர்பாக நிறைய எச்சரிக்கை அப்படிங்கிறத வானிலை ஆய்வு மையம் கொடுத்தது. ஆனால் இந்த அணையை அப்போவே திறந்து விட்டுருந்தோம் அப்படின்னா 20,000 கன அடியாகவே திறந்து விட்டுருந்தா இத்தனை கிராமங்கள் வெள்ளத்தில் மூழ்கி இருக்காது. ஆனால் நம்ம திராவிட மாடல் அரசாங்கத்தோட கையாலாகத்தனம் அப்படின்னு கூட இதை சொல்லிட முடியாது. இவங்களுக்கு ஆட்சி நடத்த தெரியல. அப்போ வறண்டு போய் கிடந்தப்பே திறந்து விட்டுருந்தோன்னு வச்சுக்கிங்களேன், கண்டிப்பாக புயல் வருது, இந்த பகுதியெல்லாம் பாதிக்கப்படும் அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். பாண்டிச்சேரியில் தான் கரையை கிடக்க போகுது, பாண்டிச்சேரிக்கும் சென்னையிலைக்கும் இடையில தான் கரையை கிடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். புயல் ரொம்ப மெதுவாக தான் வந்துச்சு. நமக்கு புயல் நேரம் கொடுத்தது, பொழைச்சிங்கடா, கொஞ்சம் கொஞ்சமாக திறந்து விட்டுங்கடா அப்படின்னு. ஆனால் நான் சொன்ன சொல் தவற மாட்டான் இந்த கோட்டைச்சாமி, தலைகீழாகத்தான் குதிப்பேன் அப்படின்னு ஸ்டாலின் சென்னையை சுற்றி ஷூட்டிங் நடத்துகிறதே பார்த்து இருந்துட்டார். இவங்களுக்கு சென்னை மட்டும் இருந்துட்டா போதும், மற்ற மாவட்டங்கள் நாசமாக போனாலும் அதை பற்றி இவங்களுக்கு கவலை இல்லை. அன்னைக்கே இந்த சாத்தனூர் அணை அப்படிங்கிறத திறந்திருந்தால் பிரச்சனையே இல்லை. ஏற்கனவே சாத்தனூர் முழு கொள்ளளவு அப்படிங்கிறத எட்டிருச்சு. இந்த நிலையில் டிசம்பர் 1ஆம் தேதி அணையோட நீர்வரத்து அப்படிங்கிறது 5,000 கன அடியாக இருக்குது. அதே நாள் நைட்டு 12:45 பார்த்தீங்கன்னா 1,00,000 கன அடியாக இருக்குது. 2ஆம் தேதி விடிய காலில் 2:45 மணிக்கு அடுத்த 3 மணி நேரத்தில் கிட்டத்தட்ட அணையோட நீர்வரத்து அப்படிங்கிறது 1,80,000 கன அடியாக மாறுது. 5,000 கன அடியிலேருந்து 1,80,000 கன அடியாக ஒரு 6 மணி நேரத்துக்குள்ளே மாறுது. இதுக்கு முன்னாடியே அணை அப்படிங்கிறத திறந்து விட்டுருந்தா பிரச்சனையே இல்லை. இந்த நேரத்தில் நம்ம திராவிட மாடல் முதலமைச்சர் சென்னையில் ஷூட்டிங் நடத்திக்கிட்டு இருக்காரு, வீட்டில் படுத்து இரவு நேரத்தில் தூங்கிட்டு இருக்காரு. துணை முதலமைச்சர் லக்கி பாஸ்கர் படம் பார்த்துட்டு நீட்டாக படுத்து தூங்கிட்டு இருக்காரு. ஷூட்டிங்லாம் சென்னையில் முடிஞ்சிருச்சு, நாங்கள் சென்னையை காப்பாற்றிட்டோம் அப்படின்னு. ஏன்னா சென்னையில் மழை பெய்யல, பெரிய அளவில் தண்ணி அப்படியே எங்கேயுமே நிற்காது. ஆனால் இதுக்கே பல்லிழிச்சிருச்சு சென்னை, அது வேறு விஷயம். இவங்க தான் சென்னையில் பெரிய அளவில் பாதிப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் போய் படுத்து தூங்கிட்டாங்க எல்லாரும். லக்கி பாஸ்கர் படம் பார்த்துட்டு ரிவ்யூ பண்ண வேண்டிய முக்கியமான டியூட்டி இருக்குல்ல, அதுக்காக போய் எல்லாருமே படுத்தாச்சு. இரவோடு இரவாக இங்கே மழை அப்படிங்கிறது உச்சபட்சமாக பெய்து. அன்னைக்கு நைட்டு எச்சரிக்கை அப்படிங்கிறது அங்கே இருக்கக்கூடிய கிராம மக்களுக்கு கொடுக்கப்படுது. உதவி செயற்பொறியாளர் ராஜாராமன் அப்படிங்கிறவர் தான் இந்த எச்சரிக்கையை கொடுக்குறாரு. என்ன எச்சரிக்கை அப்படின்னா, சாத்தனூர் அணையிலேருந்து 30,000 கன அடி தண்ணீர் திறக்கப்பட போகுது அப்படின்னு அறிவிப்பு கொடுக்குறாரு. ஆனால் திறக்கப்பட்டது 1,80,000 கன அடி. கிட்டத்தட்ட 6 மடங்கு தண்ணி, அறிவித்ததை விட 6 மடங்கு தண்ணியை திறந்து விட்டு தான் நைட்டு மக்கள் 2:30 மணிக்கு தூங்கிக்கிட்டு இருக்காங்க. வீடு ஃபுல்லாக திடீர்னு தண்ணி அடிச்சுட்டு போகுது. நல்லா யோசிச்சு பாருங்க. எங்கேயோ திடீர் வெள்ளம் நடுக்காட்டில் படுத்துருக்கிறப்ப அடிச்சுட்டு போனால் எப்படி இருக்கும்? சொந்த வீட்டில் அவங்க படுத்துருக்காங்க. 30,000 கன அடி தானே திறக்க போகிறாங்க, நம்ம வீட்டுக்கிட்ட தண்ணி வராது, ஆற்றுக்குள்ளேயே 30,000 கன அடி போயிடும், இங்கே வரப்போகுதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்க சூழலில் 1,80,000 கன அடியை திறந்து விட்ருக்காங்க இரவோடு இரவா. இன்னைக்கு கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட கிராமங்கள் வெள்ளத்தில் மூழ்கி கிடக்கு. திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலை 2 இடத்துல பாதை அப்படிங்கிறது துண்டிக்கப்பட்டிருக்கு. மக்கள் எல்லாமே சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுறாங்க. அந்த வீடியோவை பாருங்க, உண்மையிலேயே எனக்கு வயிறு எரியுதுங்க. சாப்பாடு கொடுங்க, என் பொண்டாட்டி புள்ள பட்டினியா கிடக்குது, சோறு கொடுங்க, பொண்டாட்டி புள்ள பட்டினியா கிடக்குது, சோறு கொடுத்தவங்க கையெழுத்து மாறாங்க.
இத்தனை ஆண்டு காலகட்டத்தில் எப்பேற்பட்ட வெள்ளத்தையும் கூட நம்ம பார்த்துருக்கோம். என் பிள்ளை 2 நாளாக பட்னி கிடக்கு, சோறாவது போடுங்கடா அப்படின்னு கெஞ்ச விட்டீங்களேடா, நீங்களாம் நல்லா இருப்பீங்களாடா, திராவிட மாடல்ங்கிற பேரில் ஆட்சி நடத்திக்கிட்டு நாசமாக தான்டா போயிடுவீங்க. வாடா போடான்னு பேசுகிற அளவுக்கு எனக்கும் அவ்வளோ வேதனைங்க. பசி 2024 சோத்துக்கு வழி இல்லை பாவம் மக்களுக்கு. இதை நம்ப முடியுதா அவங்களால? என் பொண்டாட்டி சாப்பிட்டு 2 நாள் ஆச்சியா அப்படின்னு ஒருத்தர் கதறாரு. என் பிள்ளைங்க சாப்பிட்டு 2 நாள் ஆச்சு, கொஞ்சம் சோறாவது கொடுங்க அப்படின்னு சொல்லி மக்கள் வீதியில் வந்து கதறி துடிக்கிறத பார்க்கும்போது, நீங்களாம் ஆட்சி நடத்த தெரியலன்னா தயவுசெய்து 1008 கும்பிடு போடுறோம், போய் தொலைங்கயா. மக்களை சாவடிக்காதீங்க. ராத்திரியோட ராத்திரியாக தண்ணி இவனுங்களுக்கு வாய் மட்டும் ஆனால் கிளியும் பார்த்துக்குங்க. நல்லா ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு, 2016 வெள்ளம் வந்தப்ப செம்பரம்பாக்கம் ஏரியில் 1 லட்சம் கனடியை திறந்து விட்டாங்க. முதலமைச்சர் ஜெயலலிதா தூங்கிட்டு இருந்தார். பேசின இதே வாய் தானங்க. சவால் விட்டு சொல்கிறேன், திமுகவோட மொத்த சொம்பு ஊடகமும் வாங்க, நான் விவாதிக்கிறேன். ஒண்டி உட்காந்து நீங்கள் 100 பேர் வாங்க, நான் ஒண்டி விவாதிக்கிறேன். செம்பரம்பாக்கத்தோட அதிகபட்ச நீர் திறக்கக்கூடிய அளவே 29,000 கனஅடி தான். அந்த மலை வழியாக 29,000 கனஅடி தான் அதிகபட்சமாகவே திறக்க முடியும். ஆனால் இவனுங்க 1 லட்சம் கனஅடின்னு வாய்க்கிலேயே பேசுனாங்க. ஏன்னா செம்பரம்பாக்கம்ங்கிறது ஏரி, சாத்தனூருங்கிறது அணை. ஆனால் கூச்சப்படாமல் நம்ம மீடியா மாமாக்கள் 1 லட்சம் கனஅடியை ராத்திரியோட ராத்திரியாக திறந்துட்டாங்க, அதனால தான் பேரழிவு அப்படிங்கிறாங்க. 1 லட்சம் கனஅடி திறக்கவே முடியாது. நான் சவாலாகவே சொல்கிறேன், எந்த மீடியாக்காரன் வேணாலும் விவாதிக்குவாங்க. போங்க, இன்றைக்கி கூட போங்க, செம்பரம்பாக்கம் போங்க. அங்கே நம்ம அதிகாரிகள் இருப்பாங்க, பொதுப்பணித்துறை அதிகாரிகள் இருப்பாங்க, நீர்வளத்துறை அதிகாரிகள் இருப்பாங்க. அங்கே போய் கேளுங்க, செம்பரம்பாக்கத்துலேருந்து அதிகபட்சமாக எவ்வளோ தண்ணி ஒரே நேரத்தில் திறக்க முடியும்னு. 29,000 கனஅடி தான் திறக்க முடியும், அதுக்கு மேலே திறக்கவே முடியாது. ஆனால் அன்றைக்கி 1 லட்சம் கனஅடி அப்படின்னு வாய்கிலேயே பேசிட்டு, இன்னைக்கு நைட்டோட நைட்டாக 30,000 கனஅடி திறக்கிறேன்னு சொல்லிட்டு 1,80,000 கனஅடி தண்ணியை திறந்துருக்கீங்கடா. 4 மாவட்ட மக்கள் கடந்து தவிக்கிறாங்க, சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் யார் பொறுப்பேற்க போகிறா? 1,80,000 கனஅடி தண்ணீர் அப்படிங்கிறது திறந்து விடப்பட்டு மக்களை எல்லாத்தையும் சாப்பாட்டுக்கு பிச்சை எடுக்க விட்ட திராவிட மாடல் வாழ்க அப்படின்னு விழா என்ன எடுத்துருவோம் ஒரு மலையெல்லாம் விட்ட பிறகு. இதில் நம்ம திராவிட மாடல் முதலமைச்சர் இவர் எதிர்பார்க்கல, ஏன்னா இவருக்கு தெரியாது. ஏதாவது கொஞ்சம் யோசனை ஏதாவது இருந்தால தெரியும், நமக்கு தான் ஒன்றுமே தெரியாது. நம்ம தான் நடிகராச்சு, டெய்லி ஷூட்டிங் போகிறோமே. கொஞ்சம் யோசனை இருந்திருந்ததுன்னா இந்த அணையெல்லாம் எவ்வளோ வரத்து இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் அதிகாரிகளை கூப்பிட்டு விசாரணை செஞ்சுருக்கலாம், அவங்களுக்கு ஆலோசனை கொடுத்துருக்கலாம். ஏப்பா திறக்காமல் வச்சுருங்க அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்கலாம். ஆனால் இவருக்கு தெரியாது அதெல்லாம். யாரோ ஒரு ரத்தம் கொண்டாந்து துண்டு சீட்டை நீட்டுறானா, ரைட்டுப்பா இந்தாப்பா அப்படின்னு. இப்போ 2 நாளைக்கு முன்னாடி பேட்டி கொடுக்குறாரு, மழை வெள்ள சேதமே இல்லை தமிழ்நாட்டில்னு. அதே வாய் தான் மழை வெள்ள சேதத்துக்காக 2,000 கோடி ரூபா உடனடியாக ஃபண்டு ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசுக்கு இன்னைக்கு கோரிக்கை கொடுக்குது. மழை வெள்ள சேதமே இல்லைன்னு 2 நாளைக்கு முன்னாடி பேசுனீங்களே, அது எந்த வாய்ங்க? அது வேற வாய், இது நார வாயாங்க. இப்போ 2 லட்சம் கோடி எதுக்கு? கருணாநிதி அவர்களோட பேனாவுக்கு எங்கே போடுறதுக்கா? மழை வெள்ள சேதம் இருக்குங்கிறத ஒத்துக்கங்க. நீங்கள் போகிறீங்க இங்கேருந்து, இப்போ மோடி இருக்காருன்னு வச்சிங்களேன், சன் டிவி பார்க்குறாரு, கலைஞர் டிவி பார்க்குறாருன்னு வச்சிங்களேன். ஏன்னா உங்கள் கள்ள கூட்டணி தானே அவர், அதனால் உங்கள் சேனல்லே பார்க்குறாருன்னு வச்சிங்களேன். என்னையா உங்கள் சேனலில் வெள்ள நிவாரணம், என்னையா உங்கள் சேனலில் வெள்ள சேதமே இல்லைங்கிறாங்க, நீ 2,000 கோடி ரூபாங்கிற அப்படின்னு கேட்பாரு. இல்லைங்கய்யா, நீங்கள் வேணா ஜெயா டிவி, நியூஸ் ஜே இப்படி ஏதாவது பார்த்துட்டு எங்களுக்கு நிவாரணம் கொடுங்க, அதில் தான் சேதத்தை காட்டுறாங்க. இதில் ஏன் காட்டல? இதில் காமிச்சாதான் மக்கள் காரி துப்புவாங்களே. அப்போ காட்டாட்டி அப்பவும் துப்பதாங்க செய்வாங்க. இது எப்படி இருக்குது பார்த்தீங்களா? 2,000 கோடி ரூபாய்க்கு சேதம் இங்கே அடைஞ்சிருக்குங்கிறது தெரியுது, அதையே ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க. அதானி விவகாரத்தை பற்றி பாராளுமன்றத்தில் பேசணும் அப்படின்னு குரல் கொடுக்கக்கூடியது திமுக. அதானி ஸ்டாலினை ஏன் சந்திச்சான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சட்டமன்றத்தில் விவாதம் பண்ணலாமா அப்படின்னு குரல் கொடுத்தா இதே திமுக அதுக்கு அனுமதிக்காது. இவ்வளோதான் இவங்களோட இரட்டை வேடம். பச்சோந்திகள், அரசியல் பச்சோந்திகள், மக்களை நசுக்கக்கூடியவர்கள், மக்களை கொல்லக்கூடிய ஆட்சியாளர்கள். உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும், கடந்த அதிமுக ஆட்சியில் புதுக்கோட்டை மாவட்டம் நடுக்காட்டுப்பட்டி அப்படிங்கிற கிராமத்தில் ஒரு சிறுவன் ஆழ்துளை கிணற்றுக்குள்ள தான். இது அவங்க அப்பாவை தோண்டி வச்ச கிணறு, இது அவருடைய தவறு, இதுக்கு அரசாங்கத்துக்கு சம்பந்தம் கிடையாது. அதில் விழுந்தான். அந்த சிறுவனோட பேர் இன்னைக்கு எல்லாருக்குமே தெரியும், பார்க்குறவங்களுக்கே தெரியும். தெரியாத ஒரு சிலருக்காக நான் சொல்கிறேன், சுர்ஜித். ஞாபகம் இருக்குங்களா? இப்போ ஆனால் இன்னைக்கு 7 பேர் திருவண்ணாமலையில் இறந்து போனாங்கல்ல, அவங்களோட பேரை சொல்லுங்கள் பார்ப்போம். எனக்கே தெரியாதுங்க சத்தியமா. யாரோட பேராவது தெரியுதா? தெரியாது. ஏன்னா ஒரு அப்பம் பண்ண தப்புக்கு ஒரு குழந்தை பலியாச்சு, அதை அதிமுக அரசு மேலே குற்றமாக சுமத்தி எவ்வளோ பெரிய வேலை செஞ்சானுங்க.
அதை எப்படி கொண்டு போனானுங்க நம்ம மீடியாக்கள். இன்னைக்கு இந்த 7 பேரோட பேர் வெளியில் தெரிஞ்சிருக்கா பார்த்தீங்களா? தெரியவே தெரியாது. அந்த அளவுக்கு மறைக்கக்கூடிய வேலைகள் அப்படிங்கிறது நடக்குது. ஆனால் இதுலேயும் திமுகவுக்கு ஒரு லாபம் இருக்குது. இந்த வெள்ள நிவாரண பிரச்சனையால் அதானிகிட்ட ஸ்டாலின் சந்தித்தது, என்ன டீலிங் நடந்தது அப்படிங்கிறத மறந்தாச்சு. நாம் ஞாபகப்படுத்துவோம். இந்த பிரச்சனையெல்லாம் முடிட்டும் நம்ம திரும்ப அதை பற்றி டீட்டெயில்டாக பேசுவோம். எப்பேற்பட்ட கேவலங்கள் நடக்குது பாருங்க மீடியாக்களை கைக்குள்ளே வச்சுக்கிட்டு. இந்த நான் சொல்கிறேன் கேட்டுங்க, இந்த யூடியூப் புரூட்டஸ், இந்த அண்டா செந்தில், இந்த கரிகாலன், இந்த திராவிட RS பாரதி யூடியூபர்ஸ் இருக்கானுங்கள்ல, இவங்க யாராவது இந்த வெள்ளத்தை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்காங்கன்னு பாருங்க, போட மாட்டாங்க. ஆதன் தமிழ் எடுத்துங்க, பிரபலமான அரசியல் பேசக்கூடிய சேனல். ஆதன் தமிழ் இல்லை, இப்போ ஆதன் நியூஸ் அப்படின்னு சேனல் வச்சு நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதில் தான் வீடியோக்கள் போடப்படுது. உதயநிதி பிறந்த நாள் அன்னைக்கு 35 வீடியோ போட்டிருக்காங்க. சொன்னால் நம்ப மாட்டீங்க, நீங்கள் வேணால் போய் செக் பண்ணிங்க. ஒரே நாளில் திராவிட சிசு உதயநிதி, கருணாநிதியின் வாரிசு உதயநிதி, உதயநிதியின் சினிமா, கலைஞரின் ஜெராக்ஸ் உதயநிதி, உதயநிதியின் தொகுதியில் மக்களின் பார்வை, இப்படி தலைப்பில் 35 வீடியோ போட்டிருக்காங்க ஒரே நாளில். ஆதன் வரலாறுலே இருக்காது. 35 வீடியோ ஒரே நாளில் உதயநிதி பிறந்த நாளுக்காக உதயநிதிக்கு துதிபாடி போட்டிருக்காங்க. ஆனால் இப்பேற்பட்ட வெள்ளம் தமிழ்நாடு முழுக்க வந்திருக்கு. இந்த 4-5 நாளாக வெள்ளம் வருது பார்த்தீங்களா, ஒரே ஒரு வீடியோ தான், மொத்த நாளும் சேர்த்து ஒரே ஒரு வீடியோ. உதயநிதி பிறந்த நாளுக்கு 35 வீடியோ, வெள்ளத்துக்கு ஒரே ஒரு வீடியோ. அப்போனா மீடியாக்களை எந்த அளவுக்கு கட்டுப்பாட்டில் வச்சுருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இதுலேருந்து. என்ன கொடுமைங்க இது. இதெல்லாம் இப்படி நடந்துகிட்டு இருக்க, திமுக அமைச்சர்கள் ஒருத்தராக டெல்லிக்கு படையெடுத்துக்கிட்டு இருக்காங்க. அது இந்த பார்ட்டு வெள்ளத்தால் இன்னொரு பார்ட்டு மறந்து போச்சு. போய் சாஷ்டாங்கமாக காலில் விழுந்துடுறாங்க. பார்லிமெண்ட்டு நடக்குது. இப்போ அமைச்சர்களை சந்திக்கணும்னா பார்லிமெண்ட்லேயே போய் சந்திக்கலாம்ல. அதுவும் திமுக எம்பிக்கள் தானே சந்திக்கணும், சந்திச்சிருக்கலாம்ல. ஏன் எல்லாருமே பர்சனலாக போய் சந்திக்கிறீங்க? பெரிய கருப்பம் போய் சந்திச்சுட்டு வராரு. அடுத்ததாக KN நேரு போய் சந்திச்சிருக்காரு. அடுத்ததாக தங்கந்தன்னரசு போய் சந்திச்சிருக்காரு. சாட்சாங்கமாக போய் காலில் விழுறாங்க ஒவ்வொருத்தர். அடிமைங்க நீங்கள் தான். வெக்கமா இல்லை உங்களுக்கு அடுத்தவனை அடிமைன்னு சொல்ல? அதிமுக காரன் போய் சந்திச்சான்னா அன்றைக்கி அவன் கூட்டணியில் இருந்தான். நீங்கள் தான் பெரிய எதிரிகளாச்சு, கிழிச்சிருவீங்களே பாசிச பிஜேபியை. இப்போ எதுக்கு போய் காலில் விழுவுறீங்க ஒவ்வொருத்தரா? இங்கிட்ட வெள்ளம் நடந்துகிட்டு இருக்க எல்லாரும் இதை தான் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. நாங்கள் இங்கிட்ட போய் இந்த அதானி மேட்ரை டீலை முடிச்சுட்டு இந்த கேஸெல்லாம் நிறைய அமைச்சர்கள் மேலே இருக்குல்ல, சாஷ்டாங்கமாக எல்லாரும் போய் காலில் விழுந்துட்டு ஏதோ தலைவரை சமாதானப்படுத்திட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் டெல்லியில் காலில் விழுந்துட்டு இருக்கீங்க. இப்போவும் சொல்கிறேன், திரும்ப 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 சொல்கிறேன், இத்தனை மாவட்டத்தில் வெள்ளம் சுழறதுக்கு காரணம் இரவோடு இரவாக திறக்கப்பட்ட சாத்தூர் அணை தான். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கிருஷ்ணகிரி அணை, கெலவரப்பள்ளி அணை, திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கிற சாத்தூர் அணை, விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருக்கோவிலூர் அணை, இத்தனை அணையும் முழு கொள்ளளவை வெட்டி எல்லா கருமத்தையும் தென்பண்ணை ஆற்றில் திறந்து விட்டு அடிச்சுட்டு போகிற வெள்ளம் தான் இத்தனை கிராம மக்களோட பாதிப்புக்கு காரணம். இதுக்கு காரணம் ஒழுங்காக செயல்படாத அதிகாரிகள், அவர்களை சரியாக வழி நடத்தாத முதலமைச்சர் ஸ்டாலின். இந்த வெள்ள பாதிப்புக்கு பொறுப்பேற்று பகிரங்க மன்னிப்பு கேட்கணும். பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உண்டான நஷ்டஈடு கொடுக்கணும். எத்தனை கால்நடைகள் அடிச்சுட்டு போச்சுன்னு தெரியல, அத்தனைக்கும் நஷ்டஈடு கொடுக்கணும். மக்கள்கிட்ட பகிரங்கமாக மன்னிப்பு கேட்கணும். திராவிட மாடலோட தோல்வி அப்படிங்கிறத பகிரங்கமாக ஒத்துக்கணும். அது மட்டும்தான் இதுக்கு முடிவாக இருக்கும். இல்லைன்னு வச்சுக்க, இன்னும் எங்கள் ஆட்சியில் பாலாறும் தேனாரும் தான் ஓடுது அப்படின்னு சொன்னீங்கன்னா, எந்த விழுப்புரம் மாவட்டத்தில் சாராய ஆறு ஓடிச்சோ அதே விழுப்புரம் மாவட்டத்தில் தென்பண்ணை ஆறு ஓடுது. இந்த 2 ஆறும் ஓடுன அதே வட மாவட்ட மக்களால் உங்களுக்கு தோல்வி அப்படிங்கிறது பரிசளிக்கப்படும்.